ஹாய் நண்பா, அரசு வங்கியான கனரா பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 3000 வேகன்சி இருக்கு. நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வழியாக கனரா பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. அங்கதான் உங்களுக்கான வேலை. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், எக்ஸாம் கிடையாதுங்க. பியூர்லி மெரிட் செலக்ஷன். முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனரா பேங்க் ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க், ஒரு அரசு வங்கி தான். நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வழியாக கனரா பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. குளோபல் லெவலா பாத்தீங்கன்னா 9600 கிளைகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேங்க் தான் இந்த ஒரு கனரா பேங்க். தற்பொழுது இந்த கனரா பேங்க்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. 3000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி. சோ டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. சோ மொத்த வேகன்சி ஒரு 3000 வேகன்சி. இந்த வேகன்சியை வகுப்புகள் வாரியாக அதே மாதிரி ஸ்டேட் வைஸா தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு மொத்தமா 5 வேகன்சி அலாட் பண்ணிருக்காங்க. லாங்குவேஜ் பொறுத்தளவு புதுச்சேரிக்கு தமிழ், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி நம்ம தமிழகத்துக்கு 350 வேகன்சி அலாட் ஆயிருக்கு. நமக்கும் அபிஷியல் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். தமிழ் வந்து நல்ல பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மொழி கட்டாயம். சோ நாடு முழுவதும் ஒரு 3000 வேகன்சி இருக்கக்கூடிய வேகன்சியா ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டியை பார்த்துடலாம். வயது எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்ச வயது 20 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசி அப்படின்னா பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். 3 வருடங்கள் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் விடோஸ் கேட்டகரி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. கல்வி தகுதி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. பியூர்லி மெரிட் செலக்ஷன் தான். சோ மெரிட் பேஸ்ட் செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேண்டிடேட் வந்து ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இது டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்ளை பண்ற கேண்டிடேட் நம்ம தமிழகத்துல இருந்து அப்ளை பண்ற பட்சத்துல தமிழ் மொழியை நீங்க ஒரு பாடமா எடுத்து படிச்சிருக்கணும். அதற்காக 10th அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல. சோ எல்லாருமே தமிழ்ல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து தான் படிச்சிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஆல்சோ ஒரு தமிழ் டெஸ்ட், சின்னதா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, ஓகேங்களா. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சொல்லிருக்காங்க. இதை கிளியர் பண்றவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். சோ இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் கேட்டகரி தான் இந்த வேலைகள் எடுக்கிறாங்க. சோ மத்த செக்டார்ஸ்ல நீங்க அப்ரண்டிஸ் ஜாபுக்கு போறதை விட இந்த மாதிரி வங்கி வேலைகளுக்கு நீங்க அப்ரண்டிஸா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சேலரி கிடைக்கும். அதாவது பேங்கிங் உள்ள நீங்க அப்ரண்டிஸா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அப்ரண்டிஸை பொறுத்தளவு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அது ஒரு லேர்னிங் தான். 1 இயர் மட்டும் நீங்க அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரியை எப்படி டிவைட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கனரா பேங்க் சைட்ல இருந்து 10500 ரூபாய், கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைபண்டா ஒரு 4500 ரூபாய் ஷேர் பண்றாங்க. மொத்தமா உங்களுடைய ஸ்டைபண்ட் மாதம் 15000 ரூபாய் கிடைக்குது. சோ இந்த 15000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதர் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவு நான் சொல்லிருப்பேன், இது ஒரு அப்ரண்டிஸ் தான். 1 இயர் மட்டும் தான் உங்களுக்கு அப்ரண்டிஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்து வங்கி வேலைகளுக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்தளவு நம்ம தமிழகத்துல மொத்தமா 350 வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சி எல்லாமே 38 மாவட்டங்கள் வழியாக உங்க சொந்த ஊர்கள்ல வேகன்சி அலாட் ஆயிருக்கு. நோட்டிபிகேஷன் எண்ட்ல டீடைல்டா தமிழகத்துல எவ்வளவு வேகன்சி எந்த மாவட்டத்துல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லேட்டரா ஷோ பண்றேன். சோ அப்படி பார்க்கும்போது உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கனரா பேங்க்ல நீங்க ஒர்க்குக்கு போகலாம். சோ உங்களுக்கான ஒர்க்கிங் டைம் வந்து பேங்க்ல என்ன ஒர்க்கிங் டைம் ஃபாலோ பண்றாங்களோ அதுதான். எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஓவர் டைம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு லீவ் ஆல்சோ இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஹாலிடேஸ், வங்கி ஹாலிடேஸ் பொறுத்து உங்களுக்கும் வந்து லீவ் கொடுத்துருவாங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா இது ஒரு அப்ரண்டிஸ் ஜாப். அதனால எல்லாருமே கவர்மெண்ட் உடைய அப்ரண்டிஸ் போர்ட்டான nats.education.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுப்பாங்க. அதை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபைல 100% நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஓகேங்களா. சோ ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட என்ரோல்மெண்ட் ஐடி இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்க டைரக்டா கனரா பேங்கினுடைய அபிஷியல் வெப்சைட் போய் அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர்லி வந்து மெரிட் செலக்ஷன் தான். டிகிரில நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்களோ அதை பொறுத்து மெரிட் செலக்ஷன் தான். அண்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த டீடைல் எல்லாமே உங்களுக்கு கனரா பேங்கோட அபிஷியல் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. தமிழ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, நல்லா பேச தெரியுதா, சோ தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு ஓகே அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றது தான் இந்த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் வந்து வைக்கிறாங்க. சோ இதை கிளியர் பண்றவங்களுக்கு டைரக்டா மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதை கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. அதாவது அப்ரண்டிஸ் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கனரா பேங்கினோட வெப்சைட்ல போய்ட்டு அப்ளை பண்ணனும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் செப்டம்பர் 21ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல நீங்க அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. ஃபீஸை பொறுத்தளவு எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ஃபீஸ் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய எல்லா வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு 500 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் மெத்தட் ஆல்சோ கொடுத்திருக்காங்க. வழக்கமா ஒரு பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ற மாதிரி தான். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க தெளிவா ரீட் பண்ணி பாருங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. வேகன்சியை பொறுத்தளவு நம்ம ஸ்டேட் வைஸ் பார்த்துட்டோம். நோட்டிபிகேஷன் எண்ட்ல மாவட்டங்கள் வரையாக எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு சொல்லி தெளிவா டேபிள் காலம் போட்டு கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் தமிழகம் முழுவதும்
38 மாவட்டங்கள் வரையாக வேலைகள் இருக்கு. அதிக வேலைகள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல ஓரளவு அதிகமான வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மொத்தமா தமிழ்நாடுக்கு 350 வேகன்சி இருக்குங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளிகேஷனை செப்டம்பர் 21 ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.